வணக்கம். நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் சிகப்பு அரிசியில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த சிகப்பு அரிசியை நான் இரவு நேரமே நல்லா கழுவிட்டு தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சிடணும். சிகப்பு அரிசி இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் கடைகளில் கேட்டு வாங்கிக்கோங்க. எப்போவுமே அரிசி கழுவும் பொழுது நல்லா ஆரம்பத்திலே கழுவி வச்சிடணும். நம்ம அப்படியே ஒரு 2 முறை கழுவிட்டு அப்புறம் கழுவிக்கலான்னா அந்த மேலே இருக்கிற தூசெல்லாம் அடியில் போய் தங்கிடும். ஊறின பிறகு இந்த சமைப்பானில் போட்டு, இந்த கிண்ணத்தில் தான் நான் அரிசி ஒரு கிண்ணம் போட்டிருக்கேன். 3 கிண்ணம் தண்ணி நான் சேர்க்குறேன். கட்டாயமாக 3 கிண்ணம் தண்ணி சேர்க்கணும். 2 கிண்ணம் தண்ணி சேர்த்திங்கன்னா வெந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது திரும்பியும் கொஞ்சம் ஆறின பிறகு ரொம்ப கெட்டியாக கடினமாக ஆகிடும். நம்மளால் மென்று சாப்பிட முடியாது, ஜீரணம் ஆகாது. அதனால் 3 கிண்ணம் போட்டு 6 ஊதல் வைங்க. கட்டாயமாக 6 ஊதல் இல்லை 7 ஊதல் கட்டாயம் வந்த பிறகு அடுப்பை அணைச்சிருங்க. அணைச்சிட்டு அந்த காற்றெல்லாம் வெளியே போன பிறகு நீங்கள் இதை திறந்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இல்லை தண்ணி கொஞ்சம் இருக்கே அப்படின்னா தப்பில்லை, அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க, தண்ணி சுண்டிடும். இது பாருங்கள் 6 ஊதல் வச்சுருக்கேன் நான். நல்லா தண்ணி இழுத்துருச்சு. சர்க்கரை அந்த சூடுலேயே நம்ம சர்க்கரை, நமக்கு தேவையான அளவு சர்க்கரை நம்ம கைப்பதமாக தான் இது போட முடியும். இன்னுமே கூட நான் ஒரு 2 கை போட்டிருக்கேன், எனக்கு போராமல் இருந்தது. இன்னுமே கூட போட தேங்காய் பூ நல்லா ஒரு அந்த கிண்ணத்தில் நான் போட்டிருக்கேன். ஒரு தேங்காய் முழுக்க நம்ம துருவிட்டு அந்த தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சிகப்பரிசி பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்புகளுக்கு நல்ல வலு சேர்க்கக்கூடியது. பெண்கள் பூ பெய்துன அந்த காலங்களில் அவங்களுக்கு நிறைய இதை கொடுப்பாங்க. எப்போதுமே மாதம் எல்லா பெண்களுமே கட்டாயம் இந்த சிகப்பரிசியில் ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய எலும்புகள் வலுவாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மேலே கீழே கலந்து விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். சர்க்கரை, தேங்காய் பூ, இந்த சிகப்பரிசி எல்லாம் சேர்ந்து சிகப்பரிசி புட்டு தயாராகிடுச்சு. கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க. குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் இதை எடுத்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.